ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்க இலக்கியத்தோட வரலாறு. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியம்னா என்ன பார்த்துருப்போம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்போம். தென் அதுக்கப்புறம் இப்போ அதனுடைய வரலாறு எப்படி சங்க இலக்கியன்ற ஒன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம்தான் சங்க காலம் சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த காலத்தில் தான் சங்க இலக்கியம் இயற்றப்பட்டது. ஸோ ஓகேவா. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து மொத்தம் இந்த சேர சோழ பாண்டியர்கள் இருப்பாங்கள்ல. ஸோ அதில் பாண்டியர்கள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தமிழர்களோட ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ண விரும்பினாங்க. இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தையில இருக்கும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளை ஒரு ஞாபகமாக வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நாட்டையும் அவங்களோட ஆட்சி செய்த முறையையும் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய புலவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு குழுவை ஆரம்பித்தாங்க. புலவர்கள்லாம் கூட ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 புலவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த புலவர்களை வச்சு அவங்களோட கவிதைகள் இந்தமாரி எல்லாமே அவங்களோட கவிதை மூலமாக அவங்களுடைய நாட்டை பற்றின அவங்க நாட்டை பற்றி, அவங்கள பாண்டியர்களை மன்னர்களை பற்றி, அந்த மக்களை பற்றி, அங்கே வாழ்வாதார சூழலை பற்றி எல்லாத்தையும் கவிதை மூலிமா வெளிப்படுத்தி எழுத சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி தான் நம்ம சங்க இலக்கியம், இந்த மாதிரி தொல்காப்பியம், அகத்தியம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இப்படி சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர் மூவேந்தர்கள் இருந்தாலுமே பாண்டியர்கள் மட்டுமே இந்தமாரி சங்கம் வச்சு புலவர்களை வச்சு இந்தமாரி அவங்க கவிதை மூலமாக எழுதி அந்த குறிப்பிட்ட அவங்களுடைய வாழ்ந்த ஆட்சி செய்த காலத்தில் இருந்த மக்களையும் பண்பாட்டையும் சூழலையும் எல்லாத்தையும் ஒரு இலக்கியத்தின் வழி அவங்க சேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணுறது மூலிமா நம்ம இப்போ நம்ம அதை படித்து நம்ம அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்கன்னு பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ இந்த யூசேஜுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் சங்க இலக்கியம் நம்ம சொல்கிறோம். ஓகே, சங்கம் வைத்து இலக்கியம் இயற்றப்பட்டதால் சங்க இலக்கியம் சொல்லப்படுது.